ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. எக்ஸாம் டைமில் பிள்ளைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி திறனை மேம்படுத்த, பொலிவான சருமம் பெற, அடர்த்தியான முடி வளர எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரெசிபி போதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வாசம் வரும். அந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறின பிறகு இதோட மேல் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கங்க. இப்போ அதே வானலில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு, எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். எள்ளில் அதிக அளவில் பெனிஃபிட் இருக்குங்க. நல்ல ஞாபக சக்தி திறனை மேம்படுத்தும், ரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரிக்கும். அதனால் எள்ளு நீங்கள் உணவில் எப்பயுமே சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. வறுத்து எடுத்த எள்ளையும் சேர்த்துட்டு கூட 2 ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மைய நைஸாக அரைச்சிடாமல் ஒரு 2-3 பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும். வேர்க்கடலையும் எள்ளும் லைட்டாக ஒன்றும் பாதியமாக அரைபட்டு கிடைக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடான பிறகு இதில் 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், நான் ஒரு பெரிய மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். 1 கப் வேர்க்கடலை எடுத்தோம், அதே கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு அழுத்தி விட்டு தேங்காய் எடுத்து சேர்த்து அதை அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க. கொஞ்சம் வறுபட்டு ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக வறுபட்டு இருக்குது. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. வெல்லம் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த தேங்காவோடு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் நல்லா ட்ரையாக வறுபட்ட பிறகு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப இலக்கம் இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை எள்ளு பொடியை சேர்த்துக்கங்க. மிக்சர் ஜார்லேருந்து அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே இறக்கி லைட்டாக ஆற விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கங்க. வேர்க்கடலையும் எள்ளையும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துருக்கோம். ஆனால் சாப்பிட பார்த்து நல்ல சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்த பிறகு மூடி அப்படியே 1 நிமிஷம் வச்சிடுங்க. ரொம்பவும் ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கங்க. நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் 1 வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை எள்ளெல்லாம் நம்ம அப்படியே சாப்பிட கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி இனிப்பு சேர்த்து தர பார்த்து ரொம்ப விரும்பி குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் பெரியவங்க கூட தினமும் 1 லட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபிங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். புதுசாக பார்க்குற அன்பர்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.